அவர் சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தின் செய்கிறபடி தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ அந்த பிதாவின் சித்தத்தை செய்தவர் கடைசியாக பிதாவை அவருக்கு நோக்கி கேட்குறாரு, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நான் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை நினைக்கும் பொழுது, இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன், அவர் அன்ற நாள் கைவிட்டபடியினாலே இந்த நாளில் நல்ல சமாரியனாக குத்துயிராக நம்மை விடப்பட்ட நம்மளை அவர் என்ன பண்ணார், காயங்களை ஆற்றி எண்ணெயை வார்த்து சத்திரம்ங்கிற சபையிலே நம்மளை கொண்டு சேர்த்து இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அது ஒரு சத்தியம்னா, நேரங்கள் அநேக வெளிப்பாடுகளை கொண்டு கிடைத்தது. ஆனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாதனால பலவிதமான கைவிடப்படுதல். கணவன் மனைவியை கைவிட்டு போகிறான், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு போகிறார்கள். உலகத்தில் அநேக கைவிடப்படுதலை நான் அனுபவித்தவள் தான். பிள்ளைகள் பெற்றோர் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் கைவிட்டு போகிறார்கள். அநேக கைவிடப்படுதலை அவர் தெரியும் அவருக்கு. அதனால தான் இந்த நாளிலே நம்மளை நல்ல சமாரியனாக நம்மளை ரட்சித்து நம்மளை அபிஷேகித்து இந்த நாளில் சபையாகிய சத்திரத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்த தேவனாக இருக்கிறார். ஒரு விதமாக ஆண்டவர் கைவிடப்பட்ட காரணம் ஒன்று. ரெண்டாவது ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எதற்காக வந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 27வது அதிகாரத்தில் 50, 51, 52, 53வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நமக்கும் பிதாவுக்குமாக ஒரு ஒப்புறுதலாக திரைசீலை மேல் தொடங்கி கிழிக்கப்படுகிறதான ஒரு காரியம். ரெண்டாவதாக காரியம் என்ன வாசிக்கப்பட்டோமா? கல்லறைகள் திறக்கப்படுகிறது. கல்லறைகள் திறக்கப்படுகிறது. பரிசுத்தவான்கள் அவருடைய சரீரங்களை எழுப்பட ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இடத்துல காணப்படுகிறது. தேவன் அவரை கைவிட்டபடியினால்தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. மூன்றாவது, 100க்கு அதிபதியுமானவன் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டதாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் அந்நாளில் கைவிடப்பட்டார். ஒரு காரணத்துக்காக கைவிடப்பட்டார்னா, நல்ல சமாரியனாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காயங்களாட்டி எண்ணெய்களை வார்த்து நம்முடைய சத்திரம்ங்கிற சபையிலே நம்மளை கைவிடப்பட்டவராகிய நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த சபையில் கொண்டு சேர்த்து இருக்கிறார். ரெண்டாவது பிதாவின் சித்தம். ரெண்டாவது சித்தம் என்னன்னு சொன்னாக்கா, அவர் என்ன தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பெறும்படியாகவும், மரித்த கல்லறைகள் அடக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பேர்கள் நகரத்துக்குள் பிரவேசித்தது அநேகர்கள் கண்டார் என்று சொல்லப்படி, அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படியாக தேவன் அவரை கைவிட்டபடியான் இந்த நாளிலே இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாமே இந்த 6 நாளும் நல்லா போதிச்சிட்டார். இனி போதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெளிப்பாடுகள் கர்த்தர் சமூகத்தில் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.